Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS counseling process. இந்த counseling processல நிறைய category of colleges இருக்குங்க. Government Medical College, Private Medical College and Dr. MGR University, Private University. இந்த ஒவ்வொரு category of counselingலையும் கட் ஆஃப் மாறுபடும், ரேங்க் மாறுபடும். அப்போ பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் ஒன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கலன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்குமா? ஸோ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 4 காலேஜஸ் இருக்குதுங்க. சென்னையில் வெங்கடேஸ்வரா, பெரம்பூரில் தனலட்சுமி சீனிவாசன், சமயபுரத்தில் திருச்சியில் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கன்னியாகுமரி, இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரிகளில் கல்வி கட்டணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது 5.4 லட்சம். பட் அவங்க வாங்குறது 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் ஹாஸ்டலோட வாங்குறாங்க. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனமாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும்னா என்ன ரேங்க் தேவைப்படும், கம்யூனிட்டி ரேங்க் என்ன தேவைப்படும், என்ன கட் ஆஃப் இருந்தது, பட் இந்த வருஷம் என்ன ரேங்க் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க. இந்த ரேங்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரேங்க் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்ணுறது இந்த ரேங்க் தாங்க. அப்போ இந்த ரேங்க் கொஞ்சம் மாறுபடும். அது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பொறுத்தும், அது குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தும் இந்த ரேங்க்ல மாறுபடும். ஒரு சிலர் கல்லூரி எடுப்பாங்க, இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்துட்டு சேர மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ இந்த எடுத்துட்டு சேரல, தேர்ட் ரவுண்ட்லாம் எடுத்துட்டு சேரல, இந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் நம்ம திருப்பி தர மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் இந்த கல்லூரியை செலக்ட் பண்ணுற போது இந்த கல்லூரி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, அது ஃபீஸ் நமக்கு அஃபோர்டபுளா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த கல்லூரியை செலக்ட் பண்ணணும். ஸோ 2022 கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 5646, அவங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் தான். பிசியை பொறுத்தவரைக்கும் 3827 பிசி ரேங்க், பிசிஎம் 341, எம்பிசி 1822, எஸ்சி 1238, எஸ்சிஏ 258, எஸ்டி 92. இது வந்து கட் ஆஃப் மார்க். அந்த வருஷம் ரொம்ப குறைவான கட் ஆஃப் இருந்தது. 474 ஃபார் ஓசி, பிசிக்கு 452, பிசிஎம் 458, எம்பிசி 439, எஸ்சி 343, எஸ்சிஏ 261 அண்ட் எஸ்டி 214. அப்போ 2023 எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஸோ இந்த 2023 எப்படி இருந்தது? ஸோ கம்யூனிட்டி ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் 6334, பிசிக்கு 3920, பிசிஎம் 389, எம்பிசி 2073, எஸ்சி 1355, எஸ்சிஏ 309 அண்ட் எஸ்டி 90. அப்போ இந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுங்க கம்யூனிட்டி ரேங்க். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 502, பிசி 493, பிசிஎம் 481, எம்பிசி 474, எஸ்சிஏ 394, எஸ்சிஏ 315, எஸ்டி 301. அது 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம 2022 விட இன்னுமே குறையும். அப்போ கட் ஆஃப் பற்றி நம்ம பேச வேண்டாம், ரேங்கை பற்றி பேசுவோம். 2024 பாருங்க, 6178 ஓசி ஸ்டேட் ரேங்க், பிசிக்கு 3993, 3933, 3933, பிசிஎம் 397, எம்பிசி 2003, 2003 ரேங்க் வரை கிடைச்சது. எஸ்சி 1441, எஸ்சிஏ 307, எஸ்டி 114. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது தான் அது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க். மற்ற கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க், ஸ்டேட் ரேங்க் வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கை ஃபாலோ பண்ணுறதா பெட்டராக இருக்கும். நம்ம சேனல் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போது 2025 என்ன ரேங்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னா 6100 6200 இருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 3900 to 4000, 4000 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4000 ரேங்க்குள்ள இருக்கணும். பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபீஸ் 12 லட்சம் வரும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 380 to 400, 400 ரேங்க்குள்ள இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2000 2100 வரைக்கும் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 2000 to 2100. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1300 1400, எஸ்சிஏக்கு 300க்கு கீழே இருக்கணும், எஸ்டிக்கு 100க்கு கீழே இருக்கணும். அப்போ பொதுவாக சொல்லப்போனால் ஒரு 6000 ரேஞ்ச், 6000 to 6200 ஓசிக்கும், பிசிக்கு 4000க்குள்ள இருக்கணும், பிசிஎம் 400க்குள்ள இருக்கணும், எம்பிசிக்கு 2100க்குள்ள இருக்கணும், எஸ்சிக்கு 1400க்குள்ள இருக்கணும், எஸ்சிஏக்கு 300 கீழே இருக்கணும், எஸ்டிக்கு 100 கீழே இருக்கணும். கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்க போகுது. இந்த ரேங்க் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாறும்னா ரேங்க் மாறும். அப்போ இந்த வருஷம் புது கல்லூரி வருதுன்னா இந்த ரேங்க் மாறும். சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரேங்க் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.